எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அது என்னன்றதை. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா, லக்ஷ்மண் சாரால் தான் உள்ளே வந்தேன். ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் போய் மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் இருப்பார், போய் கதை கேளுங்க அப்படின்னாரு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் வந்து தமிழோட பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு சார்கிட்டே சொன்னேன், சார் நான் வந்து பண்ணுறேன் சார், இந்த படத்துக்குள்ளே நான் பண்ணுறேன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். மெயினாக வந்து என்னென்னா, எனக்கும் தமிழுக்குன்னா அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் வந்து பயங்கரமான ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா வந்து கிரிக்கெட் பற்றி நிறையா நாங்கள் வந்து உள்ளே பேசிகிட்டே இருப்போம். மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அந்த மேட்ச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்ததுனால ஒரு பயங்கர சிங்க் வந்து எங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் லக்ஷ்மண் சார்கிட்ட நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லணும், சார் இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படங்கள் நிறையா வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருங்க சார். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே இன்னைக்கு பெரிய பேனர் வந்து இது பண்ணுறதில்ல. ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்க சார். ஏன்னா அது பண்ணும்போது தான் வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து வெளில வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வந்து வெங்கடேஷ் சார். ஏன்னா லக்ஷ்மண் சாரும் வெங்கடேஷ் சாரும் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க என் மேலே. அதுதான் வந்து எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு. ஸோ நான் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கோம், செம்மையாக இருக்குது. நான் சொன்னார், ஏங்க சும்மா சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க, எப்போ சொல்கிற மாதிரி அப்படின்னாரு. இல்லைங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் வந்து தந்தட்டி ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ நான் வெங்கடேஷ் சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு சார் நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா. லக்ஷ்மண் சார்கிட்ட வந்து நான் வந்து மண்ணாங்கடி பூஜை அப்போ நான் சொன்னேன், சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரஷ்ஷை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வந்தது. அதனால தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன், ஃபுல் கதை கேட்பேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து தேங்க் பண்ணுறது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு நான் கனெக்ட் ஆகி பேசினது எங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எடுத்தாங்க, செகண்ட் ஷெட்யூலில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசரன் ஒரு கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஒரு ஜென்சன் ஒரு கவுண்டர். அந்த சீன் தான் வந்து ரஃப் எடிட் பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, நம்ம கலைக்கலாம் இதில் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நான் வந்து சைதாபாத்தில் 20 இயர்ஸ் வரைக்கும் நான் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட்டு இருப்பேன் ஃபுல்லாக. ஸோ ஃப்ரெட் லைட் மேட்ச் அந்த மேட்ச்சு. ஸோ நம்ம சைதாபாத் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் அங்கே ஏரியா இருக்கும், அங்கே ஃபுல்லாக ஒரு 5 கிரவுண்ட் இருக்கும். அங்கே ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிருக்கோம். நான் அவட கனெக்ட் ஆனது எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து நாங்கள் மேட்ச்சில் வந்து நடக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. எப்போவுமே யாரும் நேற்று விட்டு கலாச்சிட்டு பயங்கரமாக அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இந்த மேன் கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்தது. நாங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸை வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது. இதில் வந்து ஒரு டேரக்டருக்கும் எடிட்டருக்கும் ஒரு சிங்கிள்னால் இது பண்ணவே முடியாது. ஏன்னா வந்துட்டு கமெண்ட்ரிலாம் நாங்கள் வந்து அப்புறமா தான் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் எடுத்துட்டோம். கரெக்டாக நம்மள வாய்ஸ் ஓவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ரிக்கு விஷுவலே போனோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் போடணும், எங்கெங்கெல்லாம் இதுக்கு எதாவது வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே நாங்கள் வந்து பண்ணிட்டு சரி இதுக்கப்புறம் அது வந்துடும், இதுக்கப்புறம் அது வைப்போம். ஏன்னா அந்த ப்ராசஸ் முடியுமா தான் இது ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவோம், தமிழ் இந்த சீனில் நம்ம வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு சீன் இருந்து நாங்கள் வந்து ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது வச்சு தான் எடுத்தோம். ஏன்னா வழியில் ஏன்னா டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் டப்பிங் அவுட் கொடுக்கும்போது ஒரு 350 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 244 வந்து ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். பட் 244 to 226 இப்போ இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது, அதுக்குள்ளே ட்ராமா இருக்குது. நாங்கள் செகண்ட் ஹாஃப் நான் ரஃப் எடிட் பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டேன், செகண்ட் ஹாஃப்ல எமோஷன் பயங்கரமாக இருக்குது, நிறைய இடத்துல கண் கலங்கிடுச்சு, நிறைய காமெடிஸ்லாம் வந்து அங்கேயே ஒர்க் ஆகிடுச்சு. நல்லா சொன்னேன். அந்த பாலசரன் காமெடி நாங்கள் சொல்லியிருந்தோம், சிரிச்சிட்டோம். இவர் தமிழ்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம என்ன சொன்னாலும் அவர் வந்து இப்படி பார்த்துட்டே தான் இருப்பார். ஸோ அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவர் என்ன சொல்ல போகிறார் எதுவுமே தெரியாது. பட் அது ஒரு வகையில் எனக்கு என்ன பாசிட்டிவாக இருந்ததுன்னா, ஓகே நெக்ஸ்ட் எதாவது பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு ஓகே அப்படின்றது அதுதான் மேக்ஸிமம் பதில் வந்து என்ன ஓகே அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் பதிலாக இருக்கும்.
அப்படி தான் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் எங்களுக்கு என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சீன் நடக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது வி கேன் ட்ரிம் இட். ஸோ பிரச்சனை இல்லை, அங்கே போயிட்டு வரும்போது நம்ம இங்கே ஷார்ட்ஸ்லாம் ட்ரிம் பண்ணலாம். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மேட்ச் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அந்த மேட்ச் மட்டும் இருக்கும்போது, இப்போ எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அவருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், நிறைய பேர் கிரிக்கெட் பிடிக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு தாட் என்ன இருந்ததுன்னா, சரி கிரிக்கெட் பிடிக்காதவங்க ஒருத்தர் அந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க வந்து ரசிப்பாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் தமிழ்ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், இன்றைக்கி நிறையா நான் ஃபஸ்ட் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அதை சொல்கிறேன், ப்ளஸ் நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம படத்தில் வந்து இல்லைங்க நான் பார்த்தேன் இந்த கருத்துன்னு சொன்னால் சில பேர் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆவாங்க. இவர் அந்த மாதிரி அஃபண்டே நான் பார்த்ததே இல்லை, இவர் அதை சொன்னால் தான் அப்படி யோசிப்பார். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வந்தது. அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, பண்ணிடலாமா வேணாம், அந்த டைம் சென்னை ஃப்ளட் வேறு ஒத்துதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளட் இருக்கும்போது என்னால் தமிழ்ட்டு பேச முடியல, ஏன்னா எங்கள் ஏரியாவில் பயங்கர தண்ணி. ஸோ கனெக்டும் பண்ண முடியல. ஒரு முக்கியமான ஆள் வந்து படம் பார்த்தாரு. அப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் 2 days கழிச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது வந்து இது எனக்கு தெரிஞ்சு எந்த முதல் டேரக்டர் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரில. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஆக்சுவலாக அவர் சேஞ்ச் பண்ணார். அது தமிழோட ஐடியா தான் இது. ஏன்னா அது வந்து ஒரு போல்டான டிசிஷன். நாங்கள் சொல்லுவோம், நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம், அதை எடுத்து தமிழ் என்ன பண்ணார், ஓகே நம்ம பண்ணிடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நான் லீனியராக மாற்றிட்டோம். லீனியராக அந்த விஷயத்தை நான் லீனியராக மாற்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஒத்துப்பாங்க. ஏன்னா எல்லாரும் பெட்டர்மெண்ட் ஆஃப் த மூவிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். அது சில பேர் வந்து என்ன தெரிஞ்சு சார் இதெல்லாம் வேணாம் சார் இப்படியே இருக்கணும் சார். பட் இதை சொல்கிற கரெக்ஷன்ஸை வந்து எல்லா கரெக்ஷன்ஸ் எடுத்துக்கல, ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து ஓகே இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும், மூவிக்கு பெட்டர்ன்றதை அது ஜட்ஜ் பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்கிட்ட நிறைய இருக்குது. கண்டிப்பாக தமிழ் அதை மாற்றிக்காதீங்க. அது வந்து செம்மையான ஒரு விஷயம். அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிளைமேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றுற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மாற்றினது வந்து இன்றைக்கி தியேட்டரில் அந்த இடத்துல சவுண்டு இன்றைக்கி வரும்போது பயங்கர ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் ரூமுக்குள்ளே நிறைய நடந்தது, அதாவது சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போனோம். ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்பேஸ் நாங்கள் எடுத்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அவர் சொல்லிட்டாரா நான் நியாயமாக பட்டேன்னா அதுக்கு மேலே ஆர்குமெண்ட்டே இருக்காது. கிளைமேக்ஸாக நாங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் டிஸ்கஸே பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசவே இல்லை அதை பற்றி. ஏன்னா பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, பர்ஃபெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அது நிறையா மூமெண்ட்ஸ் தேங்க்ஸ் தமிழ், ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தது, நிறைய டீம் ஒர்க் நாங்கள் பண்ணோம், ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஓபி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அவர் வந்து கேட்டார், ஸ்போர்ட்ஸ் படம் தானே, பாம்பேலேருந்து டீம் வர கிட்ட தானே, அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக, அவங்க தான் அப்படியே ஒரு பக்காவாக வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எப்படி இந்த ஸ்டண்ட்லாம் எடுக்கிறவங்க அந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார் அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணல, நாங்களே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த டைம் பட்ஜெட்டில் தாண்டி டைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைமிங்கில் இன்றைக்கி மேட்ச் பார்க்கும்போது ஒருத்தரும் அந்த எலிகேம் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த இப்போ அவங்க வர அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கேமராமேனுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவர் அப்படி ஒரு ஒர்க் வந்து இந்த டைமில் வந்து யார் பண்ணுவாங்க தெரில. அதுக்கு இன்னொரு கிரெடிட் வந்து டேரக்டருக்கும் போகணும், இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடாது எடிட்டருக்கும் போகணும். ஏன் அப்படின்னா அது மூணுமே சிங்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் வந்து சான்ஸ். ஏன்னா இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, மார்னிங் வந்து என் டீம் இவங்களோட போயிடுவாங்க, ஸ்பாட் ரைட்டிங் போயிடுவாங்க, நைட்டு டேரக்டர் டீமில் ஒருத்தவங்க வருவாங்க, அந்த ஸ்பாட் ரைட்டிங்கை பார்ப்பாங்க, காலையில் காரில் போகும்போது எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்துட்டு இந்த சீன்லாம் ஓகேவா இல்லை, ஏன்னா நான் திருப்பி அந்த கிரவுண்டு கிடைக்காது. ஸோ அந்த கிரவுண்டு கிடைக்காது அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஷார்ட் எல்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேமராமேன் பண்ண சூப்பர் ஒர்க் அவர் சைட்லேருந்து. அண்ட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட எங்களுக்கு டிஏலாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஷான் ரால்டன். ஆக்சுவலாக நானும் அவரும் வந்து கிளாஸ்மேட் ஆக்சுவலாக காலேஜில். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு பிஜிஎம் தாண்டி ஒரு ரெட்ரோ மியூசிக் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நம்மளோட கரண்ட் மியூசிக்குள்ளே வரதுன்றது ஒரு சேலஞ்சான விஷயம். அதை அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எலிவேட் பண்ணிச்சு நிறைய இடத்துல பயங்கரமாக. ஸோ எங்களோட எடிட்டை வந்து இன்றைக்கி எலிவேட் ஆகி வேறு விஷயம் வந்து பண்ணிச்சுன்னா அது வந்து ஷானோட மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சரி ஸ்டில்ஸ்லாம் நான் ஷூட்டிங் போனதில்லை எனக்கு தெரியாது. முந்தானேத்து அவர் ஃபேஸ்புக் பேஜ் சில ஸ்டில்ஸ்லாம் போனது பார்த்து நேற்று நான் கேட்டேன், என்னங்க இது ஒரே புல்லாக இருக்குது, நீங்கள் மண்ணாக்கிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா. அந்த ஃபுல் புதரை இது பண்ணி எல்லாம் பண்ணி அவர் கிரவுண்டாக மாற்றிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் போடலைன்னா இவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னீஷியன் லைக் போஸ்டர் டிசைன் பண்ண ஒரு கண்ணதாசன் நினைக்கிற ஒரு பேர், அவர் ஒரு போஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே சொல்லலாம் ஆக்சுவலாக, அந்த அளவுக்கு அவங்களோட போஸ்டர் இருந்தது. ஸோ
அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன், இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனாக ரொம்ப நான் ஏன்னா வந்து அந்த அழுக்கு டிஷர்ட் பெயிண்ட் டெஸ்ட் வரது அந்த கண்டினியூட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் மிஸ் பண்ணதான் தெரில, எல்லாரும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பிக்கஸ்ட், ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணலாம் இது வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி இவர் உதய் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு சவுண்ட் மிக்சிங் வந்து அவ்வளோ சேலஞ்ச், சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக. நேற்று அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன் சார், அந்த ஆட்டமா தேரோட்டமாவில் வந்து ஆட்டமா தேரோட்டமா நான் வந்து இந்த ஒரு கிரெடிட் நான் வந்து தமிழுக்கு சொல்லணும்னா ரொம்ப தப்பாயிடும். அந்த சீன் வந்து திடீர்னு ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி, ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஒன்று பண்ணலாமா அப்படின்னாரு. சரி நீங்கள் பண்ணிட்டு காட்டுங்க அப்படின்னாரு. திடீர்னு கூப்பிட்டு காமிச்சார். என்னன்னு பார்த்தா அந்த சீன் ஃபுல்லாக வந்து பாட்டு, அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டை வச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுக்கு உதய் சார் ஒரு இடத்துல பாசம் ஒன்று விட்டுருப்பாரு, வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருந்தார். சான்ஸே இல்லை, இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அப்படி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட், நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஹரிஷ் ப்ரோ, நான் வந்து இந்த படம் வந்து ரஷ்ஷை பார்த்துட்டே நான் வந்து தமிழ்கிட்ட சொன்னேன். ஏன்னா ஒரு 2-3 ஆப்ஷன் தான் எனக்கு முன்னாடி சொன்னார். யாரோ போலிங் அந்த ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பர்ஃபெக்டாக ஒருத்தர் வந்து அமைஞ்சிட்டார். ஏன்னா ஒரு போலிங் போடுறதா இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு அவர் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஸ்மைல்லே 2-3 இடத்துல கன்வே பண்ணியிருப்பாரு. அதாவது பக்கமாக டைலாக்லாம் பேசவே இல்லை, அவர் திரும்பி ஒரு ஸ்மைல் பண்ணி நீங்கள் இவ்வளோதானடா அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கிளைமேக்ஸ்க்கான அந்த லீடு வந்து ஒரு 4-5 இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் பண்ணியிருக்காரு. அது நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தில் வந்து தெரியும். ஸோ வந்து நிறையா பெர்ஃபார்மன்ஸ் அவர் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு இடத்துல சொல்லுவார், இது வந்துட்டு இந்த திமுறை அப்படிம்பாரு. அப்படின்னா அது ஆம்பளை திமுறான்னு சொல்லுவாங்க. அந்த டேரக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த காமெடி எனக்கு அந்த அளவுக்கு தெரியும்டா அப்படின்னு சொன்னால், திரும்பி பார்த்தா டைலாக் இருக்குது அந்த இடத்துல, ஜஸ்ட்டு அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நிறையா நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் தினேஷ் அண்ணா கேட்கவே இல்லை, அவர் சூப்பராக சார் கேட்கவே வேணாம், அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி சின்ன கேரக்டர்ஸ் டிஎஸ்கேவாக இருக்கட்டும், அந்த ஜென்சன், எனக்கு அவர் ஜென்சன் வந்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் பார்த்தேன். அவர் படம் ஃபுல்லாக வெள்ள முடியலாம் வச்சுட்டு நேரில் பார்த்தா எவ்வளோ எங்கே இருக்காரு. ஸோ அது மாதிரி டிஎஸ்கே எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆல் ஆர்டிஸ்ட், ஹீரோயின்ஸ் எல்லாருமே எல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா எவ்வளோ சொல்கிறேன்னு கேட்டு ஒரு 8-9 மந்த்ஸ் நாங்கள் எடிட் பண்ணியிருப்போம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உள்ளே வச்சு எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் எல்லாருக்கும், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே அந்த ரிவ்யூலாம் கொடுக்கும்போது எங்களுக்குலாம் என்ன சொல்கிறேனே தெரியும். ஏன்னா நல்ல படம்ன்றது எங்களுக்கு தெரியும், அது இவ்வளோ பெரிய நல்ல படம்ன்றது இருந்துச்சு நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலாக ஒரே 1 மினிட், சில அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க இந்த படத்தில், நான் கண்டிப்பாக அவங்களை சொல்லி ஆகணும். என் டீம் விநாயகம் வந்திருக்கானான்றது தெரில, ஸோ வந்துட்டுருக்கேன் தான். ஸோ அவன் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு பில்லராக என்னன்றது சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தில் அவனை தத்தையை கொடுத்துட்டேன் நான். ஆக்சுவலாக நீ ஃபுல்லாகவே அந்த படத்தில் இருறா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான், சும்மாலாம் வந்து ஒர்க் பண்ணல, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனும் டேரக்டர் அவனை ஒர்க் பண்ணுறான். காலைல வந்து பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலன்றோம் சம்டைம்ஸ், இல்லை வேறு மாற்றிக்கலாமா, மூஞ்சியே சுழிச்சிக்க மாட்டான். டேரக்டரும் அது எதுவும் சொல்ல மாட்டார், ஓகே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இம்ப்ரெஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அது ஒன்று. அப்புறம் தமிழ் என்னோட அசிஸ்டன்ட் எடிட்டர் ஒருத்தர் இருக்கார், அதுதான் அவனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹரி என்னோட தேங்க்ஸ். அப்புறம் ஏடி டீமில் ஒரு 2 பேர், மம்தான்னு ஒருத்தங்க, அப்புறம் வந்து விஜய். அவனை சொல்லனா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அவ்வளோ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ். வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ஜென்சன் அவர்களை அன்புடன். மேக் இட் ஷார்ட், அதுதான். ப்ரெஸ் அண்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட க்ரூ மெம்பர்ஸ், இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த மேடை வந்து இந்த படம், இந்த மேடை வந்து ஒரு நடிகனாக என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாக இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஐலி, டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோன்னெலாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். கஷ்டப்படுத்தினாரு, அதனால் நடித்தேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான். அப்புறம் என்னோட ஏடிஸ் முதல்ல அது சொல்லிடுறேன், மேக் இட் ஷார்ட் வேறு, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய்
எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க. அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ ஆல். அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப அவர் கடைசியாக நாங்கள் அந்த அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். செம்ம ஹியூமனாக இருந்தார். அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்கே வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி. தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சார், சும்மா விளையாட்டுக்கு தான் சார் சொன்னேன். காந்தி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு வணக்கம், அக்காங்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜானன் எனக்கு சொல்லுவேன். ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான். அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே. மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டு போகிறாரு. டிஎஸ்கேலாம் மைக்கு கொடுத்து 2 நிமிஷத்தில் முடிச்சதா சரித்திரமே கிடையாது. என்னம்மா வில்லன் ஆனதும் பேட்டர்னை மாற்றிட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் 2-3 ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யோசித்து அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு. அஃப்கோர்ஸ் யா, ஃபேமிலி இருக்குது, ட்ராமா இருக்குது, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் வருது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட். அதையும் ஒரு ஜானரா வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில். ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் ஸோ க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்களாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருந்ததா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸை இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ். இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதில் குறிப்பாக 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு காதல், ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது. அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபஸ்ட்டு படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க. செம்ம இது நிஜமாவே. அண்ட் நம்ம ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து ஏற்கனவே ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரா, அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார். இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் அதில் இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுவாரு. கடைசியில் படத்தில் அதுதான் வரும். ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே
ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டில் தான் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார். அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்கள் சொல்ல, அம்மா கேரக்டர் தானே உங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை. தமிழில் படம் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில்ம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபில்ம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ லவ் த ஃபில்ம், அது எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிரின்ஸ் பிக்சர்ஸ், கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்துகிட்ருக்கேன், எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரீஷ், என்னுடைய மகன் பின்னி இருக்கார் இந்த படத்தில். அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ் மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்டபிள். Yeah. Thanks so much. Thanks so much. எது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த அந்த பிபி எகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா, டே பைத்தியம், அது உங்க அண்ணன் இல்லடா, உங்க மாமனாரு தெரிஞ்சுக்க. தேங்க்யூ ஸோ மச். அப்படின்ற மாதிரி அந்த அசோதை கேரக்டராகவே வந்து படம் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. சுவாசிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸில் பண்ணது. ஜான் சார் தான் அதுக்கு தான் பிஆராக வருது. அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கலை. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் ப்ரெஸ்ஸில் இருந்து நிறைய பேர் இப்போது இருக்காங்க. சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்ட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் என்ன பர்சனலாக தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கே தான் அன்னைக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன். பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையில் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும். அண்ட் ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார், நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்போயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்றைக்காவது சொல்லுன்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமாம், ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு
அதே ஒரு பெரிய விஷயம்தான் சார். ஸோ நாங்கள் எல்லாரும் எல்லாம் நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல, பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது, பட் என்னமோ எகெயின் மை பேட் லக், அந்த மூவியில் நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர், அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு கிரியேட்டருக்கு டெபியூ ஃபிலிம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு டெபியூ. ஸோ ரைட்டிங், காஸ்டிங், டீட்டெயிலிங், டயலாகு, ஸோ அப்படின்னு சொல்லி படத்தை ஒர்க் மூலிமா இன்னைக்கு தெரியுமா ஒரு என்டர்டெய்னராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படத்தோட நூக்கன்காரர் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் டெபியூ. ஸோ இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வந்து சத்யா, குற்றம் கடிதலில் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கேரக்டரு, அதை உடைச்சி வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ரோல்ஸ் தான். மற்றபடி எனக்கு நான் குட்டி குட்டியாக சின்ன சின்ன நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குற்றம் கடிதலுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், நிறைய பேசுகிற மாதிரி வந்து எனக்கு திரவ் வந்து கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு மூவி, த்ரில்லர் மூவி. ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்துட்டு விஜய் டியூக். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நான் மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு ஜெரீனாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்களாம் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்க ஆர்டிஸ்ட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு லீட் ரோல் கொடுத்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றினே. ஸோ நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல, வந்தால் சும்மா ஒரு நீங்கள் பெரிய பெரிய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு கேமியோ மாதிரி சின்னதாக ஒரு ரோல் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ த்ரூ அவுட்டாக ஒரு ரோல் கொடுத்து எங்களோட டேலண்ட்டை வந்துட்டு வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினேன். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நாங்கள் நிறையா படம் உங்களோட பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இது ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆஹாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, சிம்பிளி சவுத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அதுதான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌட் முன்னாடி நான் என்னோடய படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரியாலிட்டியில் சொல்லணுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு டிடிக்கே எல்லாரோட லைஃப்லேயுமே, அதாவது இன்ஸ்டாவில் பண்ணுற எல்லாரோட லைஃப்லேயுமே இருந்திருப்பாங்க. அது ரியாலிட்டியாக வச்சு எடுத்திருக்காங்க. என்னோடய கேரக்டர் வந்து நான் மகேஷ் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஏன்னா நான் எப்படி வந்து லைஃப்பில் இருக்கனோ அதே மாதிரி தான், ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜோவியலான ஒரு டைப்பில் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இது என்னோடய முதல் படம். அது ஜெரீனா கூட நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ணன் கேட்டாலே கொஞ்சம் பார்த்தோம். என்ன இல்லை சார், கேட்டுட்டோம் சார். நான் படம் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா கேரக்டருமே, அதுலேயும் குறிப்பாக அந்த அம்மா கேரக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டு வாங்கினீங்களா, ஜாஸ்தியாக நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு படம் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சின்ன இரிட்டேஷன் ஃபீல் இருக்குது பக்கத்தில் இருந்தவங்க கூட. ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா கேரக்டர்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அது கேரக்டருக்கு அப்படி தேவைன்னு கேட்டு வாங்கினீங்களா இல்லை? ஆமாம் சார், இன்றைக்கி யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க அவங்க பிம்பத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் இருக்கிறாங்க. அதை நான் பார்த்தனால தான் அந்த மாதிரி ஒரு கிராஃப் ரெடி பண்ணேன். படத்துலேயே அந்த மதுசூதனன்னா அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவர் கேட்டும் பிரமா 2 பேரும் வரலையே, என்ன ஆச்சு? ஏன் அவங்க ஊரில் இருக்காங்க சார், திருவண்ணாமலை. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. இவங்க இந்த லேடியும் அந்த அம்மாவும் கூட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தி மதுசூ சாரி நீங்கள் தான் மதுசூதன் இல்லை அது கேரக்டர்
உள்ளார போயிட்டேன் அந்த தாடி அந்த கெட்டப்பில். ஓகேவா? அது ஓகே. ஆனால் நீங்கள் அந்த பாத்ரூம்குள்ளே எனக்கு அதுதான் நேரடியாக கேட்காம அடுத்தது வராது. இந்த பாத்ரூம்குள்ளார பபர மிட்டாய் சாப்பிட்டு இருக்கீங்களே, அது ஏன் அவர் அந்த மது சூது இதனால் மனம் கொஞ்சம் தடுமாறினால அப்படி ஆமாம் சார், அவர் அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டார் சார். அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அவருடைய ரியாலிட்டியை தாண்டி அவர் ஃபேண்டசிலே இருக்கார். ஸோ ரியாலிட்டியில் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படி இதை நாம் பார்த்த மனிதர்கள் தான். ரொம்ப ஈஸியாக போய் சொல்லுவாங்க காசு கேட்குறதுக்கு. அது உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தெரிஞ்சவங்ககிட்டையும் நம்ப வைப்பாங்க அது உண்மை மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மனுஷன் வந்து அவருக்குன்னே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு அவரை பற்றி. நானும் கொஞ்ச நாள் சூது அதெல்லாம் இருந்திருக்கேன். நீங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப பாதிச்சது, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஏ சார்? இல்லை சார், அதான் இப்போ இந்த படம்க்கான காரணம் என்னென்னா சார், வெப்பம் குளிர் மழை ஒரு படம் பண்ணியிருந்தா இல்லையா, அதுக்கு முன்னாடி கிஷோர் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது கோவிட்னால நிறையா டிலேஸ் ஆகி அதுக்கப்புறம் தேட்டர் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா வெப்பம் குளிர் மழை பண்ணேன். என்னென்னா ஒரு ரொம்ப வருஷமாக வந்து ஒரு கிரியேட்டராக ஆடியன்ஸை சந்திக்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு சார். ஸோ அப்போ வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், ஆடியன்ஸையும் கொஞ்சம் என்கேஜ் ஆகிற மாதிரி பண்ணணும், அது எப்படி தேட்டர் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு டெசிஷனில் எடுத்த படம் தான் இது. ஸோ தேட்டர் கிடச்சிதுன்னா ஓகே, இல்லைனா பரவாயில்ல அப்படி. ஏன்னா அது ஒரு கிரியேட்டராக எனக்குள்ளே ஒரு வழி இருந்துச்சு சார். என்னென்னா நிறைய பண்ணிட்டேன், ஆனால் ஆடியன்ஸை சந்திக்கவே முடியல என்னால் அப்படின்ட்டு. இது ஒரு அந்த ஒரு மனநிலையில் எடுத்த ஒரு படம் தான். அப்படி எது எடுக்கலான்னும் போது நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அடல்ட் காமெடி எடுக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எதையோ ஒன்று வித்தாகணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் எதையோ ஒன்று விற்கணும் ஆடியன்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான். ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே ஒத்துக்கலை. அப்படி ஒத்துக்காத ஒரு சமயத்தில் தோணின ஒரு கதை, இன்றைக்கி என்னை சுற்றி நடக்கிற மனிதர்கள் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை உத்து கவனிக்கும் போது எனக்கு இந்த டோப்பமைன் தோணுச்சு. என்னென்னா டோப்பமைன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஹார்மோன், அது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோனு. ஆனால் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சமுதாயத்தில் அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸில் அதை ரொம்பவே அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நான் எங்கள் வீட்டிலையே பார்க்குறேன். என்னுடைய குழந்தைகள், இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர், அந்த குழந்தை வந்து என்னுடைய பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற தோரணையிலேருந்து எல்லாமே மாறுது. அந்த ஃபோனை நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தைங்கிட்ட வந்து ஃபோனை ஒரு 2 hours பிடிங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஒரு கிரேட் ரிசர்ச்சர் ஒருத்தர் அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து 19 வயசு 18-19 வயசு வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா மொபைல் ஃபோனுன்றது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபோன், அது ஒரு கதவு. இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை திறந்து விட்றீங்க. அது எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அந்த உலகத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க, அது உங்களுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதில் நான் போனோகிராஃபியும் காட்டியிருந்தேன். போனோகிராஃபி அடல்ட்டாக இருக்கும் போது அது வேறையாக இருக்குது சார். இன்றைக்கி ஸ்கூல் பசங்க அது பார்க்கும்போது அது மிக பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போனோகிராஃபிலே வந்து அம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோடன்ற டைட்டிலோடய தான் வருது. அப்படின்றப்ப அதை பார்க்குற ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையனோ 6th ஸ்டாண்டர்ட் பையனோ ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுறான். அதனால் அவனுக்கு அதில் இருக்கிற அந்த அவனுடைய உளவியல் ரீதியாக அவனுடைய உடல் கூறுகள் மட்டும்தான் தெரியுதே தவிர அவனுக்கு அதை தாண்டியான சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அவன் மறந்துடுறான். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சொசைட்டி ஒரு த்ரெட்டாக இருக்குது. இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப மைன்யூட் லைனில் இருக்குது சார். பின்னாடி ரொம்ப மெல்லிஸான ஒரு கோட்டில் இருக்கிறதுனால இதை கண்டே பிடிக்க முடியாது. இப்படி ஒரு சரக்கு அடிக்கிறான் ஒருத்தன், அதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். ஸோ டோப்பமைன்றது ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், அதை திருப்பி பண்ணணும். சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய இடத்துக்கு போயிடுது. ஆனால் இன்றைக்கி மொபைல் ஃபோனுன்றது ஒரு சமுதாயத்தையே ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டாக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா சார், நான் எப்பயுமே ஆக்சிடென்ட் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல போய் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்பேன். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வர வரைக்கும் நிற்பேன். அதுக்கு பல எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் இருக்குது. ஈசிஆர் போகிறப்ப ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஸ்பைன் உடஞ்சி பெண்டாகி படுத்திருந்தான். ஸோ கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வீட்டில் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பெரம்பூர்கிட்ட ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு கை போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனாலே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் சார் எடுக்கிறாங்க. அதுலேருந்து என்ன அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ அதுலேயோ ஒன்று போட்டுட்டு அது மூலிமா அவங்க பேஜுக்கு ஒரு ஹிட்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர மனிதம் செத்து போச்சு சார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நான் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன், இதை வந்து வணிக ரீதியாக வெற்றி பண்ணுறன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எங்கேயோ போய் நான் டச் பண்ணணும். அது இந்த ஒரு தருணமாக இருக்கணும், இது ஒரு அவேர்னஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதை வந்து மக்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ற ஒரு முடிவெடுத்து பண்ண படம் தான் டோப்பமைன். ஸோ இதில் எனக்கு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
ஃபினான்ஷியலாக பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ இருந்ததை வச்சு நான் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அந்தந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அது கம்மியாக இருக்குன்றதுனால தேட்டருக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு எனக்கு முடிச்சவனையும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படங்களே ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து நந்தன் படத்தில் சசிகுமார் சார் வந்து இறங்கி எல்லார்ட்டையும் வந்து போய் படம் பார்க்குறீங்களான்னும் போது அவர் வந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து லான்ச் ஆகி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்து படம் பாருங்கள் அப்படின்ற ஒரு கேட்குற இடத்துல இருக்கார். அப்படின்றப்ப ஏதோ ஒரு சமுதாய மாற்றம் இருக்குது சார். சினிமாவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு நகர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற ஜென்ரேஷனாக இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு படம் பண்ணணும், எங்கே படம் பண்ணணுன்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை நோக்கி போயிட்டுருக்கோம் சார். அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ ஓடிடியில் எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தோடனே நான் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேனே தவிர அதை தாண்டி அது ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இப்போ நான் தேட்டர்கள்னு போனோன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அது கண்டிப்பாக என்னால் ரெக்கவரே பண்ண முடியாது. ஒன்றுமே வராது எனக்கு. ஸோ அது பிரயோஜனமே இருக்காது சார். மிஞ்சி போனால் எனக்கு 35 தேட்டர் கொடுப்பாங்க, 40 தேட்டர் கொடுப்பாங்க. அதுவுமே ஷோஸ் நான் கெஞ்சணும் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வைங்கன்ட்டு. அந்த ப்ராசஸே வேஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அப்படி ஒரு படம் தேட்டருக்கான ஒரு படமாக பண்ணிட்ட பிறகு நான் தேட்டர் கண்டிப்பாக போவேன் சார். சார் அப்புறம் இதில் செல்ஃபோன் அந்த ஹார்மோன் டோபமைன் பேர் தலைப்பு இல்லை சார். நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே ஆங்கில வார்த்தைகளை ரொம்ப சுலபமாக புரிஞ்சுப்பாங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த காலத்துலேருந்து இன்ஃபேக்ட் வட சென்னையில் பேசுகிற பல வார்த்தைகளில் ஆங்கிலம் கலந்து தான் இருக்கும். இல்லை சார், எனக்கு அது அந்த ஹார்மோன் அதுவாக இருக்குன்றப்ப அதை தாண்டி நான் வெளியில் போக விருப்பப்படலை. ஏன்னா அது ஒரு டாக்காக இருக்கணும். அது டோப்பமைன் பேசி அது ஒரு இன்ஸ்டா மெட்டீரியல் ஆகும், அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றப்ப சரி அது ஒரு அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டேன். ஆனால் தமிழ் டைட்டில் தான் நானுமே விருப்பப்படுவேன். ஸோ அதனால தான் முந்தைய படத்தில் வெப்பம் குளிர் மழை, அடுத்த படத்தில் மெல்லிசை. இது வந்து எனக்கு இதை மாற்ற தோணலை. ஏன்னா அந்த டைட்டில் அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஸோ முக்கியமாக சார் ஒரு கேள்வி கூட அமேசான் பிரைம் சொல்லுங்கள் சார். சார் அந்த படத்தில் செல்ஃபோன் ஒழுக்கணும், செல்ஃபோனை முற்றிலுமாக ஒழுக்கணுன்ற மாதிரி எங்களில் தான் அதை பேசுகிறீங்க இல்லையா சார்? செல்ஃபோன் அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் என்ன நீங்கள் கான்செப்ட் செல்ஃபோனே முழுசாக ஒழிச்சிடலாமா, இல்லை யூடியூப் ஒழிக்கணுமா, என்ன சொல்ல வரீங்க அதில் நீங்கள்? அது தவிர இந்த படத்தை வந்து அமேசான் பிரைமில் சொல்லியிருந்தீங்க. அவர் சொல்லும்போது ஆஹாலோட சேர்த்து சொல்லியிருந்தார். அப்போ எத்தனை இதில் ஓடிட்டு ரிலீஸ் ஆகுதுதான் சொல்லுங்கள். சார் உங்கள் முதல் கேள்விக்கு சார் ஒழிக்கணும்னு சொல்லலை சார். இங்கே எதுவுமே ஒழிக்க முடியாது சார். ஆனால் கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் சார். இன்றைக்கி மொபைல் ஃபோனுக்கு அதில் வர கண்டென்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு வேணும் சார். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் சார். இதில் வந்து எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக பல வார்த்தைகள் வந்து மியூட் செய்யப்பட்டது சார். பல வார்த்தைகள், பல சீன்ஸ் வந்து எடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா இது பொது ஜனத்துக்கு போய் இது அப்படியே சேரக்கூடாது, குழந்தைங்க பார்ப்பாங்க. அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அடல்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விதி இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபோனில் எல்லாமே பார்த்துடலான்றதுல என்ன முரண் சார்? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேட்டரில் போய் குழந்தைங்களோட ஃபேமிலியோட இதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சென்சார் போர்டு இருக்குது, யூ இருக்குது, U/A இருக்குது, வெறும் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கும்போது இது எல்லாம் தாண்டி நீங்கள் நிர்வாணமாகவே ஒருத்தவங்களை ஃபோனில் பார்க்கலான்றதுக்கு கட்டுப்பாடே இல்லைன்றதில் இது என்ன முரண் சார்? எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த முரண் தான் மாறணுன்ற நான். இதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டுப்பாடு தேவை சார். யார் கையில் என்னென்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கையில் ஃபோன் ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடல்ட் கண்டென்ட் வருது சார். இதுக்கு என்ன கட்டுப்பாடு சார்? இது கட்டுப்பாடே இல்லையே. அவனுடைய புரிதல் என்ன, அவன் பார்க்குற விதங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ரேப் பற்றி நிறையா பேசுகிறோம். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் ஒரு ரேப் நடக்குதுன்னா அது ரொம்ப கொடூரமான விதமாக நடக்குது அப்படின்னா அவன் யாருன்றதே அவன் மறக்கிறதுனால தான் அது அப்படி நடக்குது. எதிரில் இருக்கிறவங்க ரத்தமும் தசையுமான ஒரு மனிதர்ன்றதையே மறந்து அவனுடைய ஃபேண்டசி வேர்ல்டில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு சித்தாந்தம் அவன் மண்டையில் ஏறிக்கிட்டதுனால தான் ஆழமாக அவன் அதை அவ்வளோ கொடூரமாக பண்ணுறான். இது குழந்தையிலேருந்தே அதை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க என்ன சமுதாயமாக வளருவாங்கன்றதில் எனக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு சார். அதோட பிரதிபலிப்பாக தான் நான் வந்து அந்த குட்டி பையன் கேரக்டரே வச்சேன். ஆனால் அந்த உண்மையிலுமே அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்காங்க சார். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்கிட்டேருந்து ஃபோனை வாங்கவே முடியாது. அதே மாதிரி அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க
இது ஃபோன் கொடுத்து எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிங்க. ஆனால் கொரோனாக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து ஃபோன் குழந்தைங்கக்கிட்ட கிடையாது, சரிங்களா? கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று வச்சாங்க. ஸோ அப்போ தான் அவன் கையில் வந்து நிறைய குழந்தைங்கக்கிட்ட வந்து ஃபோன் போச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டீச்சரையோ கவர்மெண்ட்டையோ எந்த வித விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டை மட்டுமே வந்து குறிக்கோளாக வச்சு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்? ஏன்னா பேரண்ட் தான் சார் குழந்தைங்களுக்கு. இல்லை என்னன்னா அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து ஃபோன் கிடையாது. கேட்டாலும் சார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை சார், அது ஒரு சூழல். கொரோனான்றது அது ஒரு ஒரு வந்து உலகத்துக்கே நடந்த ஒரு சூழல். என்னென்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, வெளியில் போக முடியாது அப்படின்றதுனால அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைமில் இப்படி தான் நடந்தாகணுன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தனால அது நடந்துச்சு. பட் அதுக்கப்புறமும் பேரண்ட்ஸ் அது அப்படி ஆனதுனால இப்படின்றத அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பேரண்ட்ஸ் தான் முதல் வழிகாட்டி குழந்தைங்க. அதனால தான் அடாப்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க ஃபஸ்ட்டு. மாற்றணும் சார், அது கண்டிப்பாக. எப்படி ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஸ்டாவில் வர இன்ஃப்ளூயன்ஸ் கூட வந்து காட்டியிருக்கீங்க, சரிங்களா? அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது, சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து சில விஷயம் தான் போடணும், சில விஷயம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. டேரெக்டாக அவங்களோட ஃபேன்ஸே வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்களா? இல்லை, கண்டிப்பாக அவங்க பண்ணலாம் சார். அவங்க பண்ணுறதுல எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. ஆனால் அதில் எந்த அளவுக்கு அப்படின்றது நான் இது வந்து ஒன்றுமே இல்லை சார். ஒரு 8 years பேக் வந்து ஒரு 8 years பேக்கில் சார், ஒரு 20 years பேக் வந்து நைட்டி போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க வீட்டில். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஆடை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வந்துச்சு, கேஷுவலாக ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி வந்து சில பேர் அதை ரொம்ப ஓவராக அப்யூஸ் பண்ணுறாங்க சார். அவங்க பாத்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்க பாத்ரூம் வரைக்கும் நம்மளை காட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கடைசி பாட்டு இயற்கை சார்ந்து வச்சேன். நம்மளுக்கு இயற்கையோடைய சுவாசமே தெரியாமல் போச்சு இன்றைக்கி. நம்மளுக்கு ஒரு ஃபோன்லேயே எல்லாத்தையுமே ரசிக்கிறோம், ஒரு ஃபோன்லேயே ஊட்டி போயிட்டு வந்துடுறோம். நம்ம நேரில் அதுக்கான எஃபர்ட்டே போடுறது கிடையாது. இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பசங்க பண்ணுறது கிடையாது சார். இன்றைக்கி வந்து லைக் யூஎஸில் இந்த பிரச்சனை இருந்துச்சு சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒபீஸ் சைல்டு வந்து மிக அதிகமாகிட்டாங்க. நம்ம குழந்தைங்களாம் ஒபீஸாக இருந்ததே கிடையாது சார். எல்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. லைக் ஒரு கிளாஸில் ஒரு 2-3 பேர் தான் வந்து ஒபீஸாக இருக்காங்கன்னு சொல்லி அதுவுமே வந்து அவங்க தனியாக தெரிவாங்க அந்த இடத்துல. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஒபீஸாக தான் இருக்காங்க பசங்க. ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இதை கடந்து போயிட முடியாது இல்லையா? ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு என்ன போகிறோம் அப்படின்னா அந்த தலைமுறையே தப்பாக நம்ம விட்டுட்டு போக முடியாதுல்ல. அந்த கடமை இடத்துல இருந்து தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுறவங்க, ஆன்லைன் ரம்மியில் விளையாடுறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மனநோய் எல்லாரும் இல்லை நீங்கள் விஷயம் வந்து அதுதான் கண்டென்ட், சரிங்களா? அதுலேயும் வந்து போலீஸ்காரங்க வந்து அதுலேயும் நீங்கள் டோட்டலாக வந்து போலீஸ்காரங்க தான் திருடானுங்க. ஏன்னா அவர் தான் வந்து பாக்கெட்டில் பணம் விற்பார். ஏன் அந்த கண்டென்ட் காட்டணும்? ஏன்னா வந்து மனநோய விஷயத்தை வந்து நீங்கள் டோட்டலாக பொலைட்டாக காட்டியிருக்கலாம். கூட ஏன் வந்து ஒரு போலீஸ்காரை வந்து பணம் திருடுற மாதிரி காட்டுறீங்க? ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அது நடந்து தான் இருக்குது. ஸோ அதனால வச்சிங்களா? ஆமாம் சார், எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குல்ல சார். நடந்து நீங்களே சொல்லிட்டீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது சார். ஆமாம் சார், இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நல்ல போலீஸும் காமிச்சிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த போலீஸ் தான் நான் 2 பக்கமும் தானே காட்டியிருக்கேன் சார். அப்புறம் ஒரு கேள்வி, வெப்பம் குளிர் மழை தந்த பாடம் தான் தேட்டருக்கு போகாமல் நேராக ஓடிடிக்கு வந்தீங்களா? கண்டிப்பாக. அந்த படமும் நல்ல படம், அதை ஓடிடி கொடுத்துட்டீங்களா? ப்ரைமில் இருக்குது சார். இருக்கா சார்? ஆனால் மறுபடியும் இங்கே அதே சிக்கலில் தான் சார் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம். படம் நல்லா, இப்போ நீங்கள் வெப்பம் குளிர் மலைக்கு எனக்கு மீடியா வந்து நல்ல ரிவ்யூஸ் 75% நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. மக்களும் நல்லா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏபி இன்டர்நேஷ்னல் எங்கள் படம் இருக்குன்னா ரீல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 places எங்கள் படம் இருக்குது வியூவர்ஷிப்பில். இது எல்லாம் இருந்தும் எனக்கு அது மானிட்டைஸே ஆகலை சார். எல்லாமே டெலகிராம் லிங்க்லேயே பார்த்துட்டாங்க சார். கரெக்ட் சார். சார் நான் அவங்க அப்பாவுக்கு தான் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம் சார், இப்போ அப்பா பார்த்துட்டாரு. ஆமாம் சார், அதுதான் நானும் சொல்கிறேன். அப்பா பார்த்துட்டாரு, பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பையன் அதை எடுத்து ஸ்வைப் பண்ணுறப்ப அவனுக்கு சஜஷனில் வர தானே செய்யுது. அதே மாதிரி நான் வந்து ஆம்புலன்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்புலன்ஸில் நான் இப்போ மொபைல் ஃபோன் வேணானே சொல்ல சார். எது தேவையோ அதை எடுத்துக்கணும், எது தேவையற்றதோ அதை ஒதுக்கி வச்சிடணுன்ற இடத்துல இருந்தால் நான் பேசுகிறேன் சார். ஒரு கிரியேட்டராக கண்டிப்பாக தேவை சார்,
தகவல் தொடர்பு கண்டிப்பாக தேவை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈராவில் நம்ம இருந்துட்டு அதை தவிர்க்க முடியாது. ஆனால் எது தேவை எது தேவையில்லையான்ற அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணுன்ற இடத்துல இருந்தால் ஒரு கிரியேட்டராக நான் வேணான்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது சார். இது தேவை இது தேவையில்லை அது எதுன்ற இடத்துல இருந்தால் நான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ. இல்லை, பிகாஸ் அடுத்த ஈவெண்ட் உங்களுக்கு தான். படத்துல ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லாம ஒரு கேரக்டராகவும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருக்க ஆர்ட் டைரக்டர் கம் ஆக்டர் வீரமணி கணேசன் சார், மேல வாங்க ப்ளீஸ், வெல்கம். ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர் எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகுதோ அதை விட முக்கியம் சாங்ஸ். ஸோ சாங்ல வந்து இவர் எழுதின வரிகள் வந்து பயங்கரமா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா சோஷியல் மீடியாவில் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சில்லாஞ்சிருக்கீங்க பாட்டா இருக்கட்டும், இல்ல உசிரே பாட்டா இருக்கட்டும், எல்லாமே. ஸோ மோகன்ராஜன் அவர்களே மேடைக்கு வாங்க, வெல்கம். எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லப்பர் பந்து படத்தை வந்து தியேட்டர்ல மக்கள் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான படம் அப்படின்றத வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு இருக்காங்கன்ற சொன்னோம். ஸோ படத்துல இருக்க இந்த சீக்ரெட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்றதான் எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம். படமா நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸுக்கு வந்து முதல்ல எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பேச்சை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லப்பர் பந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்ன ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ஆர்டிஸ்ட்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி எல்லாரும் உள்ளே வந்தாங்க. இந்த டீமே வந்து உள்ளே வரும்போது கலக்கலன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி வந்துச்சு. டீமாக செட் பண்ணி உள்ளே வந்தபோது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இந்த டீம் இந்த ஷூட்டிங் முடித்து இது பண்ணும்போது இந்த படமாக உருவாகி வந்து நிற்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆக்டர்ஸுக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கிராஃப்டில் இருக்கிற அத்தனை சீஃப்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதை சொன்ன டைரக்டர்லேருந்து ஷானோடைய மியூசிக் ஆகட்டும், மதனோட எடிட்டிங் ஆகட்டும், எல்லா விஷயமும் சரி, ஆல் டெக்னீஷியன்ஸ், வீரமணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் உடைய ஹெட் பால்பாண்டி அவர்கள், எங்கள் டீம்ஸ் அண்ட் முக்கியமாக வந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர், தினேஷ் பிரதர், ஸ்வாசிகா, சஞ்சனா, டிஎஸ்கே பிரதர், ஜென்சன் பிரதர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைவான படமாக, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேர் சொல்கிற படமாக இது அமைஞ்சது வந்து இறைவனுக்கு நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எல்லாரும் ப்ரெஸ்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து ஏகோபித்த வரவேற்பு கிடைச்ச ஒரு படமாக வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ஸோ இந்த வெற்றி வந்து இந்த டீமுக்கும் இதில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியனுக்கும் சீஃப்க்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு உள்ளே போயிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஒரு ட்ராமா இல்லை ஜஸ்ட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்குள்ளே ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ், லவ் கலந்து சொல்லும் போது எந்த அளவுக்குள்ள இதை ப்ரொபோஷனலாக சொல்லணும், எந்த அளவுக்கு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இந்த கதையை வந்து படமாக கொண்டு வந்து வெளியே நிறுத்தும் போது அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது நாங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்து அந்த ஜானர் டிபெண்ட்ஸ் அதோடைய இன்வால்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியலாம், பட் ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா 2-3 ஜானரை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய படமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். அதனால் உங்களுடைய வரவேற்பு என்ன ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போட்டு காட்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த என்கரேஜ்மெண்ட் தான் வந்து எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சரி, நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியேட்டருக்கு போகும்போது ஆடியன்ஸ் அவங்க கொடுத்த வரவேற்பு வந்து மிகப்பெரிய வரவேற்பு. இறைவனுக்கு நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ராசி சிதம்பரம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பார்ட்னர்ஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் விஜய் டிவி அவர்களுக்கும், ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும், கேரளா கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஏவி மீடியா
கன்சல்டன்சி அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா படத்துலையும் என்னுடைய எல்லா உழைப்புக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கிறது திரு வெங்கடேஷ் அவர்கள், என்னுடைய பார்ட்னர் அண்ட் கோ ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை, இந்த கதையை நம்பி ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் அவர்கள் லீடாக பண்ணி, ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி இல்லை, 2 ஹீரோஸ் நடிக்கிறாங்க, எந்த ஈகோஸும் இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ வந்து அழகாக இந்த படத்தை வந்து டைமுக்கு முடிச்சு கொடுத்து பண்ண பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும், டைரக்டர் தமிழரசன் அவர்களுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு பெரிய பெரிய நன்றி. முதல்ல வந்து கனா படம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அருண் ராஜா சாரோட நண்பர் அவருக்கு 2 பாடல் பண்ணும்போது அங்கே வந்து உதவியாளராக வேலை செஞ்சவர் தான் தமிழரசன் பச்சைமுத்து. அப்போ அவர் சொன்னார், நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாட்டு பண்ணி தரணும் அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அப்படியே எனக்கு வந்து கரெக்டாக அவர் படம் ஆரம்பித்தோடனே எனக்கு கால் பண்ணார், நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடல் வரிகள் வந்து சிறப்பாக அமையணும்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கிளியராக சொல்லணும். சில படத்தில் நடக்கும், சில படத்தில் நடக்காது. இதில் வந்து ஒரு வரி வரும், அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக அவர் சொன்னும்போது, அது ஒரு பஸ்ஸில் வந்து அட்டகத்தி தினேசும் அவங்க பேரும் வந்து உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர் இடம் கேட்கும்போது அட்டகத்தி தினேசை எந்திரிப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சியை சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷுவலை மைண்டில் வச்சு எழுதுனது தான், என்னோட இருக்கிற எனக்குன்னு இருக்கியா, பக்கத்தில் நடக்கிற பாசமாக இருக்கியா, என் செல்லாத பொல்லாப்பா காட்ட நினச்சி நீ சொல்லாத நேசத்தை வாங்க தவிச்சேன், என் ஆசைகளை சொல்லி என் ஆசைகளை என் ஆசைகளை சேர்த்து வைக்க கோத்து சொல்ல நேரம் போதலை அப்படிங்கிற ஏதோ ஒரு நிறையா வரும். ஸோ அந்த இதை வந்து அவர் சொன்ன அந்த விஷுவல் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எழுத வச்சது, அதுக்கு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஷானையாவுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்லேருந்து ஆரம்பித்தேன், 1947 ஆரம்பித்து குட் நைட் லவ்வர், இப்போ 4வது ஆல்பம் எனக்கு, 4வது ஆல்பமும் எனக்கு பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது வந்து ஷானையாவோட மியூசிக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் சார் பிரதரோட வந்து இது 3வது படம் எனக்கு, அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பிஆர் பிரேமா காதலில் டோப் ட்ராக் நான் தான் எழுதினேன். அப்புறம் ஓமன பெண்ணையில் வந்து ஒரு 3 பாடல் பண்ணேன். இதில் வந்து எல்லா பாடலும் பண்ணது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளைக்கு என்னோட பிறந்த நாள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி தமிழரசன், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் நானும் இருக்கிறதுக்கு வந்து இயக்குனர் தான் எனக்கு பெரிய பக்கபலம். அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு என்னோட ஆசை, கண்டிப்பாக அதில் இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ஊடக பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதுக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, அப்புறமா தேட்டரில் போய் ரசித்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் இது. ஸோ முதல் நன்றி எங்கள் ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன், ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷூர் ஹிட்டுங்கயா அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தார். என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றியை செலுத்திக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை, அவரும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து எங்களுக்கு கூடியிருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இசையமைப்பாளர் ஷான்ரோல்டன், அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு 2 பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்களாக போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போய் எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக, நாங்கள் ஒரு 3 படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸில் பண்ணுறது 3வது படம், அது தண்டட்டி, ரன் பை ரன், லப்பர் பந்து. ஸோ நாங்கள் 2 பேரும் 3 படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
அதுக்கப்புறம் எனக்காக ஒரு வேலை செஞ்ச என்னோட உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி, இப்படி என்னோட உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோட கார்பெண்டர்ஸ், என்னோட பெயிண்டர்ஸ், என்னோட வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்ட போறேன் ராமேஸ்வரம் கிட்ட போறேன் நான் சைடுல வாங்க பைக் வழி விட்டுருங்க रुक सर கொஞ்சம் அப்படியே வாமா ஸ்டாண்டிஸ் பண்ணி போயிடலாம் ரைட் சைடுல போய் ரைட் சைடுல போய் ரைட்ல போ ரைட்ல போ வண்டிங்க போதுங்க அப்படியே வாமா நல்ல போ கொஞ்சம் அப்படியே பின்னாடி வாங்க கொஞ்சம் நவுந்தா வா நீ அப்படியே வந்து நிக்கிறீங்க போட்டோ எடுத்துட்டு போயிடுறேன் அண்ணா सर सेंटर सर सर सेंटर सर सेंटर सर लुकिए सर सर लुकिए सर सर ये सर अला काय काय இங்க எப்படியே வர சார் அண்ணா அண்ணா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் நவருங்க சார் சார் ஸ்ட்ரைட் சார் 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 ஸ்ட்ரைட் வெயிட் 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 சார் ஸ்ட்ரைட் சார் சார் லுக் சார் 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 ஸ்ட்ரைட் சார் சார் सर फोटो साइड मैडम सर स्ट्रेट मत பாருங்க सर फोटो सर फोटो மட்டும் ஸ்ட்ரைட் மட்டும் பாருங்க இல்ல அவர் வீடியோ பார்த்து வராங்க सर सर स्ट्रेट மட்டும் அவர் பாத்து வராங்க सर सर स्ट्रेट மட்டும் सर सर स्ट्रेट இந்த ஒரு போட்டோ மட்டும்
ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அப்படியே உள்ள போய் அப்படியே சார் திரும்ப பார்த்து Thank you guys. Okay. That was your first fellow Baldu is so small. எடுத்துறீங்களா Thank you.
மேடம் அப்படியே ஓகே மேம் இல்லை மேம் இப்போ தான் மேடம் மேடம் ஓகே மேடம் மேம் 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 காந்தி சைடு நீங்க மேடம் மேடம் நீங்கள் பண்ணல மேடம் நாங்கள் ஃபீல் பண்ண ஃபோட்டோ மட்டும் தனியாக உங்களுக்கு மேம் மேம் திசை மேம் மேம் திசை மேம் ஒன் செகண்ட் திசை சரி ஓகே இருப்போம் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கோ அவ்வளோதான் அங்கே போய் ஃபோட்டோ பண்ணி என்ன இது வாங்க 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 மேம் வருவாங்கப்பா வாங்க அங்கே அங்கே வந்து எடுங்க கல்லு விட்டம் பற்றி 2 பேரும் மேடம் ஃப்ரெண்டு கல்லு ராஜஸ்தான் போயிடுவாங்க இல்லை ஒரு சைடு அங்கே போகும்போது எடுத்தாங்க போயிடுங்க இல்லை அங்கே போகும்போது எடுத்துங்க அங்கே நடந்து வருது அங்கே போயிடுங்க வாங்க 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 வந்துரு ஆகாஷ் வந்துரு ஐயா கொஞ்சம்